ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் 2ஆம் உலகத்தில் இருக்கோம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் டே 1. நாங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது என் ஃப்ரெண்டு யோகா, இது ஆன்லி, இது சௌந்தர்யா அண்ட் ஸ்ரீநிதி. எங்கள் எல்லாரையும் பாருங்கள், அவங்கள மட்டும் பாருங்கள். அந்த கேங்கில் ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் அவங்க. இதுதான் என் நண்பி அசின். அவங்க பேகுக்குன்னே தனித்துவமாக ஒரு ஆட்டோ வச்சு. அப்போ அசின் எங்கே போகிறது? 2ஆம் கட்டையா? யோகா தாண்டி ஆன்லி ஆண்டின்னு சுத்துது. அப்படியா? காதல்ல இருக்காங்க எல்லாரும். கைஸ், நாங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா, திடீர்னு ஏதாச்சும் ஐபேட், ஐஃபோன் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதோ நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காத்துறதுக்காக நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். இது கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பார்த்து கமெண்ட்ஸ் ஐடி பேர் எப்படி போட்டுருப்பாங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா இருக்குமா? முதல்ல ஆக்சுவலி எனக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா யாருன்னே தெரியாதுங்க. இதை மட்டும் போட்டுறாதீங்க. நான் கோயம்புத்தூர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி தான் சொன்னால், எல்லாரும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஐபேடு, சைக்கிள் அது மாதிரி நம்மளுக்கு பரிசு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஐடி எங்களுக்கு தெரியல, இப்போ தான் சர்ச் பண்ணுறேன். எப்படி என்ன ஐடி? தீபிகா தானே தெரியும். எக்ஸ்ப்ளோரு நீ நான் மக்களை ஏமாற்றி வச்சு நைட் ட்ரெஸ்ஸோட வர வச்சுட்டு. ஆக்சுவலாக நானும் வர ஐடியாவில் இல்லை. அசன் இல்லாமல் என்னால் வெளியே போக முடியாது. போட்டா அவன் என் நாத்தனாருங்க. அவன் எல்லாமே எப்படி நான் வெளியே போகிறது? ஆமாம். கோயம்புத்தூர் ஸ்பெல்லிங் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்பெல்லிங் இது அசிங்கம், அவமானம், வெக்கம் வந்துருச்சு. கைஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, நம்புவோம். அவர் இங்கே எடுக்க வரணும். ஐஃபோன், ஐபேட் அப்படி பரிசு தருவார். அதையும் இவங்க ஏதாவது ஆட்டோவில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதை கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க இவங்க. ஐயோ, மனசே ஆகலை. அந்த அதுவும் அவர் அமௌண்ட்டை குறைக்க கூட இல்லைங்க. ஒரு பேக் எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கு 400 ரூபா கேட்குறாங்க. அதுவும் நாங்கள் ஆட்டோவில் வச்சுருந்த பேக்கை எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்கு 400 ரூபா கேட்குறாங்க. ஆனால் பரவாயில்ல, அதில் இருக்கிறது அப்படியே திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டார், வாங்கணும் முடிவு பண்ணிட்டார். 400 ரூபா. இப்போ நம்ம நண்பர்கள் ஊகாஸ் பேகம் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம தேடணும். உலகத்தில் எல்லாருமே கண்ணுக்கு தெரியுறாங்க. கைஸ், காதல் ஜோடிங்கெல்லாம் இருக்காங்க கைஸ். பிடிக்கவே இல்லை. இல்லை பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணிட்டு போட்டோம். அவங்களோட வாழ்க்கை. ஊகாஸ்க்கு கால் செய்யுங்க, அவங்க விருப்பம். கால் செய்யுங்க. நாங்கள் நடு ரோட்டில் இருக்கோம். எதுக்கு இருக்கோன்னு எங்களுக்கு தெரியல.